ஓ மேல எங்களுக்கு துளி கூட நம்பிக்கை வரல. பரவாயில்ல விடுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நருட்டோ, என்கிட்டயும் சரி மத்த டெயில் பீஸ்டுங்க கிட்டயும் என்ன சொன்னாலும் அது நடக்காது. ஏன்னா உன்னோட உணர்வுகள் என்னைக்கும் எங்களுக்கு புரியாது. என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. தாமதிக்காம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அந்த மாதராவுக்கு நீ எங்க இருக்கன்ற தகவல் தெரிஞ்சிருச்சு. நீ இங்கதான் இருக்கியா? உன்னையும் அந்த 4 டெயில்ஸ் நான் இப்போ உள்ள இழுத்துக்க போறேன். நருட்டோ, வெளியே வா. எப்படியாவது வெளியே போகணும். இது கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. இதுவே என்ன வெளியே துப்புற மாதிரி. நான் உடனடியா ஏதாவது செஞ்சே ஆகணும். நல்ல ஐடியா. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. வெளியே வந்துட்டேன். என்னுடைய கழுத்து கீழ்பகுதியை நல்லா கவனி. இதுல ஒரு கம்பி சொருகி இருக்கும். ஆனா அது உன்னுடைய செஸ்ட்ல இருக்கணும். அது உருவத்துல பெருசாகிறதுனால அந்த கம்பி எங்க கழுத்துக்கு அடியில போய் உக்காந்துரும். உனக்கு எப்போ விடணும்னே தெரியல. இந்த கம்பியை வெளியே எடுத்துட்டாலே போதும். இவ்வளவு பெரிய உருவத்துல அது எங்கன்னு தேடுறது? கண்டுபிடிச்சிட்டேன். அதை வெளியே எடுக்கும் போது அந்த சங்கிலி சுத்தமா மறைஞ்சு போயிடும். எவ்வளவு நேரம் இந்த மோட யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. கிடைச்சிருச்சு. இவன் எப்போ வந்தா? அது அவ்வளவு சுலபம் நினைச்சிட்டல்ல நீ? இது என்ன சக்தின்னு புரியல. நாகட்டோ பையனோட கெடோ சக்தியை விட இதுக்கு சக்தி அதிகம். அடிக்க அடிக்க வந்துகிட்டே இருக்க. உன் கதை முடிஞ்சது நருட்டோ உசுமாக்கி. சொன்னா கேட்கணும். ஒரு நாள் கண்டிப்பா நானும் இந்த கிராமத்துக்கு ஹொக்காகே ஆவேன். கண்டிப்பா ஒரு நாள் நானும் நம்ம கிராமத்துக்கு ஹொக்காகே ஆகதான் போறேன். இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல வலி மட்டும்தான் என்னைக்குமே. அந்த சாபத்தை கண்டிப்பா நான் உடைச்சு தூக்கி எறிவேன். நீ உண்மையிலேயே சாதிச்சிட்ட நருட்டோ. உனக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்புணர்ச்சிய நான் வேரோட கிள்ளி எரியதான் போறேன். நீ சொன்ன வாக்க காப்பாத்துற வகையில பண்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு. விட மாட்டேன். ஆல்ரைட், உன்னால இத உணர முடியும் நினைக்கிறேன். உண்மையான நருட்டோ இப்ப இங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த ராட வெளியே தள்ள போறேன். வழிய பொறுத்துக்கோங்க. யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கணும் நருட்டோ. ராக் ஸ்லாப். அதை எடுத்துட்டேன். இதத்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். எப்படி அவனால அந்த ராடை எடுக்க முடிஞ்சது? விட மாட்டேன். ரசேங்கன், நீ ஜெயிச்சிட்ட. அந்த செயினும் அப்படியே தான் இருக்கு. என் சக்கராவையே அந்த முகமுடி போட்டவன் தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். முயற்சி பண்ணியும் உங்களை காப்பாத்த முடியாம போச்சு. புரிஞ்சுதான் அந்த வார்த்தையை சொன்னீங்க. ஆமாம், புரிஞ்சுதான் சொன்னேன். இப்படி தடுக்கணும்ன்றத மட்டும் தான் நான் உனக்கு சொல்லி தந்தேன். என்ன காப்பாத்துறத பத்தி நான் சொல்லவே இல்லையே. என்ன பண்ணணுங்கிறத மொத்தமா சொல்லி இருக்கலாம்ல. கைய கொடு. அது கொடுக்க போறீங்களா என்ன? இது நல்ல விஷயம்தான். இதுக்கு எப்படி சோர்ந்து போயிட்டா எப்படி நருட்டோ? உன்னோட டெயில்டு பீஸ்டையும் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். என்ன பண்றேன்னு பாரு. உனக்கு வேணும்னா தயங்காம என் பவரை கேட்டு வாங்கி பயன்படுத்து நருட்டோ. அந்த இன்னொரு மாதிரா கூட உதவி பண்ணதுக்கு நன்றி. அந்த மாதிராவை சமாளிக்கிறத விட உன்னை சமாளிக்கிறது எவ்வளவோ மேல்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு உங்களோட சண்டையை பார்க்கணும் போல இருக்கு. என்ன கொஞ்சம் ரிலீஸ் பண்ணு நருட்டோ. உன் சக்கராவை தாக்கு. நமக்கு இங்க செய்யறதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு.
வேலையை ஆரம்பிக்கலாமா? நாம ஒன்னா சேர்ந்து தாக்குவோம். உங்களை மாதிரியே எனக்கும் ஒரு தோணை கிடைச்சிருக்கு. முன்ன மாதிரி நீ ஒரு டீமன் ஃபாக்ஸ் கிடையாது. லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஒருத்தர் கூட துணையா இருந்து நீ சண்டை போட போற. குராமா, வேலையை ஆரம்பிக்கலாமா? அத நான் பாத்துக்கிறேன். என்னது சென்சே, இது நம்ம நருட்டோ தானே? அந்த டெய்ல்டு பீஸ்டோட முழு சக்தியா? அது எல்லாத்தையுமே அவன் தடுத்துட்டானா? வாய்ப்பே இல்ல. தயாரா இருக்கியா குராமா? எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன். அவனை கொல்ற நோக்கத்தோட தாக்குறது தான் ஒரே வழி. இது பெருசா இருக்குல்ல? எல்லாரோட சக்தியையும் ஒன்னா இணைக்கிறாங்க போல இருக்கு. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல எடுக்கணும். கம்பிய புடுங்கி எல்லாரையும் காப்பாத்துவோம். முன்ன விட நிறைய கத்துக்கிட்டேன். இவ்வளவு சிறப்பா செயல்படுறத பார்க்கும் போதே நமக்கெல்லாம் வயசாயிடுச்சுங்கிற ஒரு உணர்வு வருது. இதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு வழி வர்றது தான் நாம அவங்களுக்கு காட்டுற சரியான வழிகாட்டுதல். என்ன திமிரா? வியர்வையா? இல்ல, இது மழை. யார் முயற்சித்தாலும் என்னுடைய உடம்புல இருந்து ஒரு சொட்டு வியர்வையை கூட வரவழைக்க முடியாது. நருட்டோக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அந்த காலம் எதிர்காலம்னு எதுவுமே இருக்க போறது கிடையாது. எல்லாத்தையும் நான் மொத்தமா அழிக்க போறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.